மாட்சிமைக்கு அளவே இல்லை. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வார்த்தையினால் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை, அவருக்கு இணையான தெய்வம் இல்லை. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அவர்தான் இந்த பூமியிலே நர மாம்சத்தில் தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மகிமையும் மாட்சிமை நிறைந்தவர். அதை உணர்ந்து சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரை, பரலோகத்தின் தேவனை நாங்கள் பணிந்து குனிந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று பக்தன் பாடுகிறாரே, அதே போல் நாங்கள் உம்மை கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை ஹல்லேலூயா நாம் துதிக்கும்படியாகவே இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். துதியில தான் அருமையானவர்கள், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரராகிய நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவன். நீர் பரிசுத்தரே என்று அவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஆராதனைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று. ஹல்லேலூயா.
ஆராதனைக்கும் பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவனே, நீ பரிசுத்த பரிசுத்த, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா ஈரே ஆராதனை எல்லாம் நீரே. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம் ஆராதனை சமாதானம் என்றும் தருகிறீர். யெகோவா ஷாலோம் ஆராதனை சமாதானம் என்றும் தருகிறீர். ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா நீசியே ஆராதனை என்னாலும் வெற்றி தந்திடுமே. யெகோவா ஷம்மா ஆராதனை என்றென்றும் கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா ஆராதனை என்றென்றும் கூடவே இருக்கிறேன். ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உம்மை யெகோவா ரூபம் ஆராதனை எங்களை நடத்தும் நல்மேய்ப்பரே. யெகோவா ராபா ஆராதனை சுகபலன் என்றும் தருகிறேன். யெகோவா ராபா
ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பாடலை எழுதின அந்த பக்தன் தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நான் உமக்கு ஆராதனை செய்கிறேன். யெகோவா ஈரே என்றால் எல்லாம் நீரை பார்த்து கொள்வேன். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஷாலோம், ஷாலோம் என்றால் சமாதானம். அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாம் பாட்டினால் துதிக்கும்படி ஒரு பாக்கியம். சொல்லுவோம் அருமையானவர்களே. யெகோவா ஈரே ஆராதனை எல்லாம் நீரே பார்த்து கொள்வீர். யெகோவா ஷாலோம் ஆராதனை சமாதானம் என்றும் தருகிறீர். யெகோவா ஷாலோம் ஆராதனை சமாதானம் என்றும் தருகிறீர். ஆமாண்டவரே, சொல்லுவோமா? யெகோவா ஈரே. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சொல்லுவோம், எந்த காரியங்களை கர்த்தர் நமக்காக பார்த்து கொள்ள வேண்டும் நாம் சொல்லுவோம். யெகோவா ஈரேன்னு சொல்லுவோம். யெகோவா ஷாலோம் என்று சொல்லுவோம். யெகோவா ஷம்மான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யெகோவா நீசியே, யெகோவா நீசியே. யெகோவா நீசி என்றால் என்னாலும் நமக்கு வெற்றி தருகிற தேவன். ஆராதனைக்கு பாத்திரர் அவர்தான். இன்னொரு விஷயம் நாம் சொல்லுவோமா? ஆராதனைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவனே. நீர் பரிசுத்த பரிசுத்த, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆராதனைக்கு பாத்திரரே, நீர் ஒருவர் தான் இந்த உலகத்திலே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உமக்கு நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் தொழுகையை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தில் எங்களோடு இடைபடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த கிருபையின் கூட்டத்தில் கூட நம்மை கலந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்ததற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா.
சில சாட்சிகள். ಕೆಲವು ಸಾಕ್ಷಿಗಳು. I am Gracie from Gadalalli. I had fever from past 1.5 week. I went to hospital and they told me to take blood test. After the blood test, the report says that my white blood cells was less, and they again told me to take a test. I prayed in grace prayer meeting and told pastor to pray for the positive reply, and yesterday I took the report after attending the grace meeting and it was normal. I thank God for his abundant grace upon me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற சில சாட்சிகள் கர்த்தர் சித்தமானால் நாளை அதை வாசிக்கிறேன். நன்மையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் நேற்று தியானித்த அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதுக்கு தேவன் பெரிய கிருபை செய்ததற்கு காரணம், அந்த பெரிய கிருபை என்ன என்பதை பார்த்தோம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் பெரிய கிருபை அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு 3 காரியங்கள் என்று பார்த்தோம். 1, அவர் உண்மையாய் நடந்தார். ஹல்லேலூயா. 2வது அருமையானவர்களே, அவர் நீதியாய் நடந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது மன நேர்மை. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாமும் நடப்போம் என்றால் அந்த பெரிய கிருபையை நமக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே நாம் நீதியாய் நடக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனங்களை நான் நேற்று முழங்கால் படியிட்டு ஜெபித்து நாம் தியானிக்க ஆரம்பித்த பொழுது, கர்த்தர் முதல் உணர்த்தின வசனம் இதுதான். நாம நீதியில நடக்க வேண்டும் என்றால் நமக்கு நீதி மேல என்ன வர வேண்டும்? நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? தாகம். ஹல்லேலூயா. அதே போல, அதாவது கர்த்தர் எனக்கு உணர்த்தின முதல் வசனமே இதுதான். நீ நீதியின் மேல் எல்லாருக்கும் ஒரு பசி உண்டாகும்படி சொல். நாம் நீதியில நடக்கணும்னா அந்த நீதியின் மேல் நமக்கு என்ன வரணும்? பசிதாகம். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாய் திறந்து உபதேசித்த வார்த்தை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்யட்டும். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறான். இந்த நீதி அப்படிங்கிறதை தியானித்த பொழுது அநேக காரியங்கள் இதில் இருக்கிறது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. முதலாவது,
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசை? நான் நீதியிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நீதியின் மேல் பசிதாக வேண்டும். நாம தேவனுடைய நீதியை நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேட வேண்டும். நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா எந்த நீதி நமக்கு வேணும்? தேவனுடைய நீதி. இந்த நீதியை நாம தேடணும். இந்த நீதி மீது நமக்கு பசிதாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் உணர்த்தினது போலவே நாம கர்த்தர்ட்ட இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எனக்கு நீதி மேல பசிதாகம் வேணும். இன்னைக்கு நிறைய காரியத்தின் மீது நம்ம பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நிறைய தாகங்கள். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆனா என்ன ದಾಹ வேணும்? ಆದರೆ ಯಾವ ರೀತಿಯ ದಾಹ ನಮಗೆ ಇರಬೇಕು? ದಾಹ வேணும். ನೀತಿಯ ಮೇಲೆ ನಮಗೆ ಒಂದು ದಾಹ ಬೇಕು. அப்பதான் நாம நீதியில என்ன செய்ய முடியும்? ಆಗ ಮಾತ್ರವೇ ನಾವು ನೀತಿಯಲ್ಲಿ நடக்க முடியும். ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவர மக்களே, கர்த்தர் நடத்துகிறது போல கர்த்தர் ನಡೆಸುವ ಪ್ರಕಾರ நீதியை குறித்து, ಈ ನೀತಿಯ ಕುರಿತು ஒரு சில நாட்கள் பிரசங்கிக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். ಕೆಲವು ದಿನಗಳು ಪ್ರಸಂಗಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದೇನೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கிருபை கூட்டத்திற்கு சென்றோம். கிருபை கூட்டಕ್ಕೆ ಹೋದೆವು. நீதியை குறித்து பிரசங்கித்தார்கள். நீதியை குறித்து பிரசங்கிಸಿದರು. நன்றாக இருந்தது. ಚೆನ್ನಾಗಿತ್ತು. அதோடு முடிந்து விடுகிறது அல்ல. ಅದರೊಂದಿಗೆ ಮುಗಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. செய்திக்கு பிறகு, ಈ ಸಂದೇಶದ ನಂತರ ನಾವು ಎಲ್ಲರೂ ಯಾರಾಗಿ ಮಾರಿவிட வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಯಾರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು? நீதிமான்களாய், நீதிವಂತರಾಗಿ. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. அது இல்லை என்றால், அது இல்லದಿದ್ದರೆ, அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ಈ ಸಂದೇಶ ಕೇಳುವುದರಿಂದ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಪ್ರಯೋಜನಕರವಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಕರ್ತட்ட ಕೇಳ್ಪೋம். ಆದ ಕಾರಣ ಕರ್ತನಲ್ಲಿ எந்த அளவு உண்மையாய் கேட்கிறீங்களோ அந்த அளவு உண்மையாய் கர்த்தட்ட கேளுங்க. ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸಿಂದ ಕೇಳುತ್ತೀರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. ಕರ್ತಾவே, ಕರ್ತನೇ, எனக்கு நீதியின் மேல், ನನಗೆ ನೀತಿಯ ಮೇಲೆ பசிதாகத்தை தாரும். ಹಸಿದು ಬಾಯಾರಿಕೆಯನ್ನು ಕೊಡು. நீதியின் மேல் பசிதாகம், நீதிಯ ಮೇಲೆ ಹಸಿವು ಬಾಯಾರಿಕೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த அருமையானவர்களே, ನಂತರ ಪ್ರಿಯರಾದವರೇ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಆತನ ನೀತಿಗೋಸ್ಕರವಾಗಿ ತವಕಪಡು. அவருடைய நீதியை நாம் எங்கே தேட முடியும்? ಅವರ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತವಕಪಡಲು ಸಾಧ್ಯ? அவருடைய நீதிகளை இங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. ಅವರ ನೀತಿಯನ್ನು ಇಲ್ಲಿ ಬರೆದಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுதான் என்னுடைய நீதிப்பா. ಇದೇ ಆತನ ನೀತಿಯಾಗಿದೆ. இதுதான் என்னுடைய நீதி மகளே. ಇದೇ ಅವರ ನೀತಿಯ ಮಾತುಗಳು. அந்த நீதியை நாம் எங்கே தேட வேண்டும்? ಈ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ಇವುಗಳಿಗೆಲ್ಲ ನಿಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. இது தேவனுடைய வார்த்தை. இது தேவರ ವಾಕ್ಯ. இது கண்டிப்பா நிறைவேறும். ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರುತ್ತದೆ. நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது, ನೀವು ಇದನ್ನು ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸುವಾಗ, இந்த பூமிக்குரியவைகளை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ಈ ಭೂಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳನ್ನು ಹುಡುಕಬೇಕಾದ ಅಗತ್ಯತೆ ಇಲ್ಲ. அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டது. ಅವುಗಳೆಲ್ಲ ಕೂಡ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவே இந்த வருடம் இந்த கிருபையின் கூட்டத்திலே, ಆದ ಕಾರಣ ಈ ವರ್ಷದ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த நீதியை கர்த்தர் இங்க தான் வைத்திருக்கிறார். ಈ ನೀತಿಯನ್ನು ಕರ್ತನು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த நீதியை எங்க தான் தேடணும்? ಈ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕು? தேவனுடைய நீதியை, ದೇವರ ನೀತಿಯನ್ನು நீங்க வேற எங்கேயும் தேட முடியாது. ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕಾದುದಿಲ್ಲ. அவருடைய வேதத்துல தான் நீங்க தேட முடியும். ಅವರ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿಯೇ ನೀವು ಹುಡುಕಲು ಸಾಧ್ಯ. எல்லாரும் கேட்போமா? ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣವೇ? ಕರ್ತಾவே, ಕರ್ತನೇ, எனக்கு நீதியின் மேல் பசிதாகத்தை தாரும். ನನಗೆ ನೀತಿಯ ಮೇಲೆ ಒಂದು ಹಸಿವು. ಎಲ್ಲಾರುடைய வாய் இதை சொல்ல வேண்டும். ಎಲ್ಲರ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳಲಿ. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிருபையாக ரட்சித்தார். ದೇವರು ಕೃಪೆಯಾಗಿ ಅವருடைய பிள்ளையாக மாற்றினார். ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. தேவன்
ದೇವರು உங்களை நீதிமான்களாய் மாற்ற விரும்புகிறார். ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. நீதிமானாய் மாற்றி ನೀತಿವಂತನಾಗಿ நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். ನೀತಿವಂತನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲು ಇಚ್ಛಿಸುವರು. எல்லாரும் முழு இருதயத்தோடு கேட்போம். ಎಲ್ಲರೂ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எனக்கு நீதியின் மேல் பசிதாகத்தை தாரும். ನನಗೆ ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿವು ಬಾಯಾರಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. நீதியின் மேல் பசிதாகத்தை தாரும். ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿವು ಬಾಯಾರಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೊದಲು கிருபை ಕೃಪೆ அப்படிங்கிற வார்த்தை எங்க வருது தெரியுமா? ಎಂಬ ಮಾತು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. Genesis ಆದಿಕಾಂಡ chapter 6 verse 9. 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ. நோவாவுக்கோ ನೋಹನಿಗೆ கர்த்தருடைய கண்களில் ಕರ್ತನ ಕಣ್ಣಲ್ಲಿ கிருபை கிடைத்தது. ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೃಪೆ அதற்கு ದೊರೆಯಿತು. காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? வாசிப்பார் மீயானவர்களே. ಓದೋಣ ಪ್ರಿಯರಾದವರೇ. கர்த்தருக்கு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். ஹalleluya. ನೋಹನು ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದವರಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, எவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಜಲಪ್ರಳಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பூமியில் உள்ள சகலமும் ஆண்டு போயிற்று. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಕಲವೂ ಕೂಡ ಮುಳುಗಿ ಹೋಯಿತು. அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானது பாருங்க. ಕೃಪೆ ಎಷ್ಟೊಂದು ಮೇಲಾದದು ನೋಡಿರಿ. நீதிமானாய் வாழ்கிறது எவ்வளவு மேன்மையானது பாருங்க. ನೀತಿವಂತನಾಗಿ ಬಾಳತಕ್ಕಂಥದ್ದು ಎಷ್ಟೊಂದು ಮೇಲಾದದು ನೋಡಿರಿ. உலகமும் அழிக்கப்பட்டது. ಪೂರ್ತಿ ಲೋಕವು ಅಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்தில் உள்ள எல்லா ಜೀವ ಜಂತುಗಳು ಅಳಿக்கப்பಟ್ಟವು. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೃಗ ರಾಶಿಗಳು ನಾಶವಾಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீதிமானாக வாழ்ந்த, ಆದರೆ ನೀತಿವಂತನಾಗಿ ಬಾಳಿದ நோவா மாத்திரம் காக்கப்பட்டார். ನೋಹ ಮಾತ್ರ ಕಾಯಲ್ಪಟ್ಟ. அவர் நீதிமானாக இருந்தபடியினால் ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ಕಾರಣ கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு என்ன கிடைத்தது? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನು ದೊರೆಯಿತು? கிருபை கிடைத்தது. ಕೃಪೆ ದೊರೆಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிருபை கிடைத்த காரணம், ಕೃಪೆ ಸಿಗಲು ಕಾರಣ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇ ತಿಳಿಸುತ್ತದೆ, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದವರಲ್ಲಿ, அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ மனுஷனுடைய அக்கிரமம் பெருகியிருந்தது. ಮನುಷ್ಯನ ಅಧರ್ಮವು ಹೆಚ್ಚಿತ್ತು. ஆனா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತವರಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பாவமும் ಕಾರಣ அக்கிரமமும் ಪಾಪವು பெருகியிருந்த ಅಪರಾಧಗಳು மக்கள் மத்தியிலே ಹೆಚ್ಚಿದ್ದಂತಹ ಆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவர் யாராக இருந்தார்? ಇವರು ಯಾರಾಗಿದ್ದರು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எல்லா மனுஷரை போல அல்ல. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்களுக்குள்ளே ಅವರಲ್ಲಿ நாம யாரா இருக்கணும்? ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நான் அப்படி இருக்கணும்ங்கற ஒரு பசிதாக உங்களுக்கு உண்டாக வேண்டும். ನಾನು ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಹಸಿವು ದಾಹ ನಿಮಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ಅವರು ಹಾಗಿದ್ದಾರೆ. அவர்களோட நான் பரவாயில்லை. ಅವರಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ. நன்றாய் கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பூமியில் இருக்கிற மக்களுக்குள் ಭೂಲೋಕದಲ್ಲಿರತಕ್ಕಂಥ நான் ಮನುಷ್ಯರು யாராக இருக்க வேண்டும்? ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತವರಲ್ಲಿ நோவா எப்படி இருந்தார்? ನೋಹ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದ? நீதிமானாக இருந்தார். ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால நான் அப்படி இருக்கிறேன் இல்ல. ಅವನು ಹಾಗಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೀಗೆ ಇದ್ದೇನೆ. ಆ கர்த்தருக்கு ರೀತಿ ಅಲ್ಲ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் எல்லாரிலும் ನಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿಯೂ நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿರಬೇಕು. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை கேட்போமா? ಬಲಗೈ ನೆತ್ತಿಕೊಂಡಂತವರಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣವೇ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ನೀವು ಅಲ್ಲಿ 7 கர்த்தர் நோவாவை நோக்கி, ಕರ್ತನು ನೋಹನನ್ನು ನೋಡಿ, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲ ಆ ನಾವೆಯೊಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಿ, இந்த சந்ததியில் ಈ ಸಂತತಿಯು உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே. ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಂಡೆನು. நோவாவின் நிமித்தம் ನೋಹನ ನಿಮಿತ್ತ யாருக்கும் கிருபை கிடைத்தது? ಯಾರಿಗೆ ಕೃಪೆ ದೊರೆಯಿತು? அவருடைய குடும்பத்திற்கும். ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த சந்ததியில் ಈ ಸಂತತಿಯಲ್ಲಿ உன்னை எனக்கு முன்பாக ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நீதிமானாக கண்டேன். ನೀತಿವಂತನಾಗಿ ಕಂಡೆನು. நீங்க எங்க இருந்தாலும் சரி, ನೀನು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಯಾವುದು ಕೂಡ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நீதிமானா
ನೀ ನೀತಿವಂತನ நீதிமானா இல்லையா ನೀತಿವಂತನಾಗಿ ಇಲ್ಲವಾ அப்படிங்கறது யாருக்கு தெரியும்? ಎಂಬುದು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು? கர்த்தருக்கு தெரியும். ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில வேளைகளிலே ಕೆಲವು ವೇಳೆಯಲ್ಲಿ நாம் மனுஷருக்கு முன்பாக ಮನುಷ್ಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நம்மை நீதிமான்களைப் போல என்ன செய்கிறோம்? ನಾವು ನೀತಿವಂತರ ಹಾಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? காண்பிக்க பிரயாசப்படுகிறோம். ತೋರಿಸಿಕೊಡಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೇವೆ. லூக்காவின் சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ Luke chapter 16 verse 15 ಲೂಕ 16:15 அங்கு வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் அவர்களை நோக்கி ಅವರನ್ನು ನೋಡಿ நீங்கள் மனுஷர் முன்பாக ನೀವು ಮನುಷ್ಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். ನೀತಿವಂತರೆಂದು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವವರು ஹல்லேலூயா. ನೀವು. ஆனால் நோவா ಆದರೆ ನೋಹ யாருக்கு முன்பாக? ಯಾರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ? யாருக்கு முன்பாக? ಯಾರ ಮುಂದೆ? தேவனுக்கு முன்பாக. ದೇವರ ಮುಂದೆ. ஒருவேளை மனுஷருக்கு முன்பாக சில வேளைகளிலே ಒಂದು ವೇಳೆ ಮನುಷ್ಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕೆಲವು ವೇಳೆ நம்மை நீதிமான்கள் போல காண்பித்துக் கொள்ள ನಾವು ನೀತಿವಂತರೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. யாருக்கு முன்பாக? ಆದರೆ ಯಾರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ? நோவாவை பார்த்து சொல்லுகிறார், ನೋಹನ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு முன்பாக. ನನ್ನ ಮುಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳೋಣ. மனுஷருக்கு முன்பாக அல்ல. ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಅಲ್ಲ. யாருக்கு முன்பாக? ಯಾರ ಮುಂದೆ? தேவனுக்கு முன்பாக. ದೇವರ ಮುಂದೆ. நம்முடைய சிந்தையில் அது இருக்கணும். ನಮ್ಮ ಭಾವನೆಯಲ್ಲಿ ಅದು ಇರಬೇಕು. மனுஷனுக்கு முன்பாக ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಾನು. மனுஷன் பார்க்கும் பொழுது மாத்திரம் அப்படி இருந்துட்டு போய்டும். ಮನುಷ್ಯನು ನೋಡುವಾಗ ಮಾತ್ರ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா தேவனுக்கு முன்பாகனா ಆದರೆ ದೇವರ ಮುಂದೆ ಆದರೆ ನಾವು எப்பொழுதும் எப்படி இருப்போம்? ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಗಿರುತ್ತೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேவனுக்கு முன்பாகனா என்ன? ದೇವರ ಮುಂದೆ ಅಂದರೆ ಏನು? என்னை ஒருவர் கவனிக்கிறார். ನನ್ನನ್ನು ಅವರು, நான் அவருடைய பார்வையிலே இருக்கிறேன். ನಾನು ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿದ್ದೇನೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்ன முற்புறத்திலும் நெருக்குகிறீர், ನನ್ನನ್ನು ಮುಂದೆಯೂ ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ பின்புறத்திலும் நெருக்குகிறீர், ಹಿಂದಿನಲ್ಲೂ ಒತ್ತುತ್ತಿ. நான் எங்கே போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் உமக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை. ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿದ್ರು ನಿಮಗೆ ಮರೆಯಾಗಿ ಅಲ್ಲಿಯೂ ಏನೂ ಇಲ್ಲ. இந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. ಆ ರೀತಿಯಾದ ಭಾವನೆ ಅವರಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே மனுஷனுக்கு முன்பாக அல்ல. ಆದ ಕಾರಣ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಅಲ್ಲ. இந்த வசனத்தை நான் அப்படியே வைத்துக் கொள்வோம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. நீங்க சங்கீத 139 வாசிக்கும் பொழுது ನೀವು ಕೀರ್ತನೆ 139 ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அங்கே தாவீது சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரೇ, ದೇವರೇ, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿರುದ್ಧ ಮರೆಯಾಗಿ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗುವೆ? உம்முடைய சமூகத்தை விட்டு ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು எங்கே ஓடுவேன்? ನಾ ಎಲ್ಲಿ ಓಡುವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருக்கு முன்பாக எப்பொழுது நாம் இருக்கிறோம்? ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக. ಆದ ಕಾರಣ ದೇವರ ಮುಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதைத்தான் ஆபிரகாமிடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯೂ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮೇ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿದ್ದೇನೆ. எத்தனை வயதிலே? ಎಷ್ಟು ವರ್ಷದಲ್ಲಿ? ஆதியாகமம் 17:1 எப்படி சொல்லுகிறது? ಆದಿಕಾಂಡ 17:1 ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆபிரகாமுக்கு 99 வயது. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 99 ವರ್ಷ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அடுத்த வருடம் ಬರುವ ವರ್ಷ அவனுக்கு ಅವನಿಗೆ ஒரு ಕರ್ತನು குழந்தையை கொடுக்க போகிறார். ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. அதற்கு முன்பு ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮೇ, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಉತ್ತಮನಾக ಇರು. ನೀನು ಯಥಾರ್ಥವಂತನಾಗಿರು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Be blameless. ನೀನು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರು. Before me. ನನ್ನ ಮುಂದೆ. எனக்கு முன்பாக. ನನ್ನ ಮುಂದೆ. இங்க இருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பார்த்து சொல்லுகிறார், ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சாமுவேலே, ಸಾಮುವೇಲೇ, எனக்கு முன்பாக ನನ್ನ ಮುಂದೆ நீ நடந்து கொண்டு உத்தமனாக இரு. ನೀನು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರು. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಹಿರಿಯರೇ, தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நீங்க நடந்து கொண்டு எப்படி இருங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರು? விசுவாசிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, சபையே, ಪೂರ್ತಿ ಸಭೆಯೇ, ಕರ್ತನು உங்களுக்கு பெரிய கிருபை செய்ய வேண்டும் என்றார். ನಿಮಗೆ ಮಹಾ ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾದರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் அவர்களை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ, ನೀವು மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸುತ್ತೀರಿ. தேவனோ
ದೇವರು உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಅರಿತಿದ್ದಾರೆ. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது ಮೇಲಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಡುವುದು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அருவருப்பாய் ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. சில காரியங்கள் ಕೆಲವು ಸಂಗತಿಗಳು மனுஷனுக்கு முன்பு எப்படி இருக்கிறதா, ಮನುಷ್ಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತದೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, மேன்மையா இருக்குதா, ಶ್ರೇಷ್ಠವೆನಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. ஆமென், ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது, ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವೆನಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತದೆ, மேன்மையாக இருக்காது, ಅದು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதுக்கு முன்புள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲಿನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயா ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 53வது அதிகாரம் 53ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் ಆತನು தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ತನ್ನ ಆತ್ಮವು ಅನುಭವಿಸುವಂತ ಶ್ರಮೆಯ ಫಲವನ್ನು ಕಂಡು திருப்தியாவார், ತೃಪ್ತನಾಗುವನು. என் தாசனாகிய நீதிபர ನನ್ನ ಧರ್ಮಾತ್ಮನಾದ ನನ್ನ ಸೇವಕನು தம்மை பற்றும் அறிவினால் ತನ್ನ ಜ್ಞಾನದ ಮೂಲಕ அநேகரை நீதிமான்களாக்குவார். ಬಹು ಜನರನ್ನು ಧರ್ಮ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತರುವನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. யாரை பற்றிய அறிவினால், ಯಾರ ಕುರಿತು ತಿಳಿಸಿದರು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேகரை நீதிமான்களாக்குவார், ಅನೇಕರನ್ನು ಧರ್ಮ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತರುವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எதினால், ಯಾವುದರ ಮೂಲಕ? இந்த வார்த்தையை நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ. நம்மை பற்றிய ತಮ್ಮ ಕುರಿತಾದ அறிவினால், ಜ್ಞಾನದ ಮೂಲಕ யாரை பற்றி அறியணும், ಯಾರ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, தேவனை பற்றி அறியணும், ದೇವರ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ಈ ದಿನ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ நீதிமான்களாய் இராமல் இருப்பதற்கு காரணம், ನೀತಿವಂತರಾಗಿ ಇರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ யாரை பற்றி அறியல. ಯಾರ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஆராதிக்கிற தேவனை யாருன்னு அறியல. ನಮ್ಮ ಆರಾಧಿಸತಕ್ಕ ದೇವರ ಕುರಿತು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் யாருங்கிற அறிவில்ல. ಅವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவர் சொல்றார், நான் பரிசுத்தராகவே நீயும் பரிசுத்தராய். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಆಗಿರುವ ಕಾರಣ ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அகங்காரிகள், பொல்லாதவர்கள், ಕೆಟ್ಟುಗಾದವರು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். ದೇವರನ್ನು ತನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. யாரை முன்னாடி நோக்கணும், ಯಾರನ್ನು ಮುಂದೆ ನೋಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை முன்பு நிறுத்தி நோக்கணும், ಯಾರನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ನೋಡಬೇಕು, தேவனை. ದೇವರನ್ನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே தேவனை அறிகிற அறிவு ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಆ ಜ್ಞಾನದ ಮೂಲಕ நம்ம யாரா மாற்றிடும், ನಮ್ಮನ್ನು ಯಾರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ, நீதிமான்களாக்கிவிடும். ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை அறிய 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 ದೇವರ ಕುರಿತು ತಿಳಿಯಲು 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 நாமும் யாரா மாறுவோம். ನಾವು ಏನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமான்களா. ನೀತಿವಂತರಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எப்படி தேவனுடைய நீதியை நான் தேவனுடைய ವಾರ್ತೆಯಲ್ಲಿ தேடணும்னு சொன்னேனோ, ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರ ನೀತಿಯನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕ ಹುಡುಕಬೇಕೆಂಬುದಾಗಿ தேவனை அறிகிறதும் ದೇವರ ಕುರಿತಾದ ಜ್ಞಾನವು வேறு எங்கேயும் இல்ல. ಬೇರೆ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. தேவன் அறியணும்னா ದೇವರ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பக்தன் பாடுகிறார், ಒಬ್ಬ ಭಕ್ತ ಹಾಡುತ್ತಾನೆ, நான் இயேசுவை எங்கு ನಾನು ಯೇಸುವನ್ನು ಎಲ್ಲಿ நான் பார்க்கலாம். ನಾನು ನೋಡಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. மலையிலோ ಬೆಟ್ಟದಲ್ಲೋ காடுகளிலோ ಕಾಡಲ್ಲೋ கனியுள்ள விருட்சங்கள் மத்தியிலோ ಫಲವುಳ್ಳಂತ ವೃಕ್ಷದ ಮಧ್ಯದಲ್ಲೋ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நான் தேடி பார்த்தேன், ನಾವು ಹುಡುಕಿ ನೋಡಿದೆ, மேகத்திலே கேட்டேன், ಮೇಘದಲ್ಲಿ ಕೇಳಿದೆ, கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ என் 2 கண்களும் என்ன ஆயிற்று, ಎನ್ನ 2 ಕಣ್ಣು ಏನಾಯಿತು? நீராயிற்று. ಕಣ್ಣೀರು ತುಂಬಿತು. எங்கே விழுந்து கிடந்தேன், ಎಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದೆ? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ நான் ಬಂದೆ. அவரை எங்க தான் பார்த்தேன். ನಾ ಅದನ್ನು ಎಲ್ಲಿ ನೋಡಿದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவான் எழுதின சுவிசேஷம் ನೀವು ಯೋಹಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 39வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 39ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. John chapter 5 verse 39, 5:39. 5:39. அங்கே நான் வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಪ್ರಿಯರಾದವರೇ, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಅದನ್ನು ವಿಚಾರಿಸಿ ನೋಡಿರಿ. அவைகளால் உங்களுக்கு
ಅವುಗಳೇ ನಿಮಗೆ நித்திய ஜீவன் உண்டு. ಅಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವು ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವವುಗಳಾಗಿ ಅವುಗಳೇ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಯೇಸುவை பற்றி ಯೇಸುವಿನ ಕುರಿತು சாட்சி சொல்லுகிறவைகள். ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವಂತದ್ದು எதுதான்? ಯಾವುದು? இந்த தேவனுடைய வார்த்தை தான். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವೇ. இதைத்தான் நீ ஆராய்ந்து பாருங்கள். ಇದನ್ನೇ ನೀನು ವಿಚಾರಿಸಿ ನೋಡು. ஆராய்ந்து பாருங்கள். ಇದನ್ನು ನೀನು ವಿಚಾರಿಸಿ ನೋಡು. இவைகளால் உங்களுக்கு என்ன ಉಂಟು? ಇವುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಏನಿದೆ? நித்திய ஜீவன் உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ದೊರಕುತ್ತದೆ. ಸ್ತೋத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. 2 பேதுரு 3:18 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 ಪೇತ್ರ 3:18 ಓದುವಾಗ அவரை பற்றி அறிகிற அறிவுதான் கிருபை. அருமையானவர்களே, ಅವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ತಿಳುವಳಿಕೆಯೇ ಕೃಪೆಯು. ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், ಯಾವಾಗ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய தேவனை பற்றிய ನಮ್ಮ ದೇವರ ಕುರಿತು அறிவு ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. உம்மை பற்றிய அறிவு ನಿಮ್ಮ ಕುರಿತಾದ ತಿಳುವಳಿಕೆ இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ நாம் இஷ்டம் போல ನಾವು ಇಷ್ಟಾನುಸಾರ நாம் வாழுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಬಾಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய பேச்சிலிருந்து, ನಮ್ಮ ಮಾತಿನ ಮೂಲಕ, நம்முடைய ட்ரெஸ்ல இருந்து, ನಮ್ಮ ಬಟ್ಟೆಯ ಮೂಲಕ, நம்முடைய நடவடிக்கையிலிருந்து, ನಮ್ಮ ನಡವಳಿಕೆಯ ಮೂಲಕ நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ನಮ್ಮ ಇಚ್ಛಾನುಸಾರವಾಗಿ ಬಾಳಲು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றிய ನಾವು ಆರಾಧಿಸತಕ್ಕಂತ ದೇವರ ಕುರಿತು அறிவு ತಿಳುವಳಿಕೆ இல்லை. ಇಲ್ಲ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் ஹேர் ஸ்டைல் அலங்கோலமா இருக்கு, காரணம் என்ன தெரியுமா? ನಿನ್ನ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿರಲು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? உன் Dress அலங்கோலமா இருக்கிற காரணம் ನಿನ್ನ என்ன? ಬಟ್ಟೆ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿರಲು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? வெளிப்புறமான அலங்காரத்தை நீ விரும்புற காரணம் என்ன தெரியுமா? ಬಹಿರಂಗವಾದ ಅಲಂಕಾರವನ್ನು ಇಚ್ಛಿಸಲು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நீ ஆராதிக்கிற தேவனை நீ அறியல. ನೀನು ಆರಾಧಿಸತಕ್ಕ ದೇವರ ಕುರಿತಾದ ಜ್ಞಾನ ನಿನಗಿಲ್ಲ. ಯಾರು ನೀ அறியல. ಅವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೀನು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ஆகவே தான் உன் இஷ்டம் போல நீ வாழ விரும்புகிறாய். ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿ ನೀನು ಬಾಳುತ್ತಿ. அவர் யாருன்னு அறிந்து கொண்டாய். ಅವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் போலவே வாழ்வோம். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடந்த நாட்களிலே, ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு வசனத்தை அதிகமாய் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಸಿದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿಯರು 15வது அதிகாரத்தில் அருமையானவர்களே 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 48வது வசனம். 48ನೆಯ அந்த ವಾಕ್ಯ. வசனத்தை, அந்த அதிகாரத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். ಆ ಅಧ್ಯಾಯ ನಾನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಓದಿದ್ದೇನೆ. ஆனா விசேஷமாய் ವಿಶೇಷಕರವಾಗಿ கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அந்த வார்த்தையை தொட்டுக்கொண்டே இருக்கும். ಆ ವಾಕ್ಯ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಲೇ ಇತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 48வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 48ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೋ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ಮಣ್ಣಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು ಅಂತವರೇ. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಾತನು ಎಂತವನೋ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர். ಪರಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ಅಂತವರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ಎಷ್ಟು ನೀವು ಹೇಳುತ್ತೀರಿ நான் வானத்துக்குரியவன்? ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. வானத்துக்குரியவன் என்ன? ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. கன்னட டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கு தெரியுமா? ಅಲ್ಲಿ ಕನ್ನಡ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಏನು ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ? வானத்துக்குரியவன், ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தமிழ்ல வானத்துக்குரியவன் சொல்லப்பட்டிருக்கு. ತಮಿಳದಲ್ಲಿ ಆಕಾಶಕ್ಕೊಳಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கன்னடத்துல என்ன? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பூமிக்குரியவர்கள் அல்ல, ಈ ಭೂ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. நாம் எங்கே? ನಾವು ಎಲ್ಲಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே இருந்து அவர் பிரசன்னமாகுதலை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ಅಲ್ಲಿಂದ ಅವರು ಪ್ರಸನ್ನವಾಗುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு விவசாயி, ಒಂದು ವ್ಯವಸಾಯಿ, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, சில முட்டைகளை கோழியில அடகு வைத்தார். ಒಂದು ಕೆಲವು ಮೊಟ್ಟೆಗಳನ್ನು ಕೋಳಿಗೆ ಅಡವಿಟ್ಟನು. அநேக முட்டைகள், ಅನೇಕ ಮೊಟ್ಟೆಗಳು, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முட்டை. ಒಂದೊಂದು ಮೊಟ್ಟೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதுல ஒரு கழுகு முட்டையும் வைத்தார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಹದ್ದಿನ ಮೊಟ್ಟೆಯೂ ಇಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த கழுகு மாத்திரம் ಈ ಹದ್ದು ಮಾತ್ರ மற்ற குஞ்சுகளை போல இல்ல. ಇತರ ಮರಿಗಳ ಹಾಗೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் மண்ணை போட்டு பரண்டிட்டு இருந்தது. ಎಲ್ಲ ಮಣ್ಣನ್ನು ಅಲ್ಲಿ ತೋಡುತ್ತಿತ್ತು. கோழி குஞ்செல்லாம் புழுவை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது.
ಕೋಳಿ ಮರಿಗಳೆಲ್ಲ ಹುಳ ತಿನ್ನುತ್ತಿತ್ತು. மண்ணை பரண்டி ಮಣ್ಣನ್ನು எதை சாப்பிடும்? ಏನು ತಿನ್ನುತ್ತದೆ? புழுவை கூட சாப்பிடும். ಹುಳವನ್ನು ತಿನ್ನುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. ஆனால் ಆದರೆ இந்த கழுகு எதை சாப்பிடாது? ಈ ಹದ್ದು ಏನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, புழுவை சாப்பிடாது. ಆ ಗಿಡಗು ಏನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. பொரித்தெடுத்த அந்த தாய், ಆ ಸುಲಿದು ತೆಗೆದಂತ ತಾಯಿ, அடகு வைத்த தாய், ಅಡವು ಇಟ್ಟಂತ ತಾಯಿ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ, ஒருவேளை சாப்பாடை கொடுத்தாலும் ಒಂದು ಆಹಾರ ಕೊಟ್ಟರು, இது மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தது. ಇದು ಮೇಲೆ ನೋಡುತ್ತಿತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. இதுக்கு என்ன தேவை? ಇದಕ್ಕೇನು ಬೇಕು? இதெல்லாம் அழுகி போனதெல்லாம் அந்த கழுகு சாப்பிடாது. ಇದು ಅಳಿದು ಹೋದದಲ್ಲ, ಈ ಅದು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு நாள் திடீரென்று ಒಂದು ದಿನ ದಿಢೀರನೆ மேல இருந்து ஒரு சத்தம் கேட்டு. ಮೇಲಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಿತು. யாருடைய சத்தம்? ಯಾರ ಶಬ್ದ? அந்த கழுகு குஞ்சியின் தாயின் சத்தம். ಆ ಹದ್ದಿನ ಮರಿಯ ತಾಯಿಯ ಶಬ್ದ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. அதை அருமையானவர்களே, ಅದೇ ಪ್ರಿಯರಾದವರೇ, அதை கேட்பதற்கு ಅದು ಕೇಳುವುದಕ್ಕೆ மிகுந்த ஆவலாய் இருந்து கொண்டிருந்தது. ಬಹಳ ಆಸೆಯಿಂದ ಕಾಯುತ್ತಿತ್ತು. ஒரு நாள் என் தாயின் சத்தத்தை கேட்டு ಒಂದು ದಿನ ನನ್ನ ತಾಯಿಯ ಶಬ್ದ ಕೇಳುವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எல்லா குஞ்சுகளும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கு. ಎಲ್ಲ ಮರಿಗಳು ಕೆಳಗಡೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. தாயின் சத்தம் கேட்டவள் ಆ ತಾಯಿಯ ಶಬ್ದ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ செட்டைகளை ಅಡಿத்து ಅದು என்ன செய்ய ಆರಂಭಿಸಿತು? ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು, பறக்க ஆரம்பித்து ಹಾರಲು ಆರಂಭಿಸಿತು. இதே ಪ್ರಕಾರ ஒரு நாள் ಒಂದು ದಿನ அந்த சத்தம் கேட்கும். ಆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತದೆ. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, ನಾವು ಈ ಭೂಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, நாம் எதற்குரியவர்கள்? ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ? ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತವರು ಎಂತವರು? வானத்துக்கு உரியவர்களும் ಪರಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ. சில வாலிபர்கள் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா வானத்துக்குரியவருடைய ஹேர் ஸ்டைல் இல்ல. ಕೆಲವು ಯೌವನಸ್ಥರ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ ನೋಡಿದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ ಹಾಗೆ ಇಲ್ಲ. ஒன்னு ಸಿನಿಮಾ ಸ್ಟಾರ್ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್, இல்லனா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஹேர் ஸ்டைல். ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ಸಿನಿಮಾ ಸ್ಟಾರ್ ಅವರ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ ಆಗಿದೆ. யாரை முன்பு நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார்? ಯಾರೇ ಮುಂದಿಟ್ಟು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ? நீ யார் ஸ்டைல பார்த்துட்டு இருக்கிற? ಯಾರ ಸ್ಟೈಲ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಿ? சில ಡ್ರೆಸ್ ಮೇಕಿಂಗ್, ಕೆಲವು ಡ್ರೆಸ್ ಧರಿಸುವುದು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ. ಯಾರ ಡ್ರೆಸ್? ಯಾರ ಡ್ರೆಸ್? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯ. சினிமா ஸ்டார், ಸಿನಿಮಾ ಸ್ಟಾರ್ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்து ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ நல்ல ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க, ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, ಭಿಕ್ಷುಕನ ಬಟ್ಟೆ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. நம்மில் அநேக ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು லேசா கிழிஞ்ச ட்ரெஸ் கூட நாம போட மாட்டோம். ಸ್ವಲ್ಪ ಹರಿದ ಬಟ್ಟೆನಾದ್ರೂ ನಾವು ಹಾಕುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் கலர் போயிட்டா நாம போட மாட்டோம். ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಹಾಕಿದ್ರೆ ನಾವು கலர் ಹಾಕುವುದಿಲ್ಲ. போனதையும் ಅದನ್ನೆಲ್ಲ கலர் போனதையும் ಅದನ್ನು கிழிஞ்சதையும் ಕಲರ್ ಹೋದದ್ದು ಹರಿದದ್ದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. பிசாச பார்த்து ಸೈತಾನ್ ನೋಡಿ இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ಇದನ್ನೇನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿತು? ஓட ஆரம்பிச்சிட்டான். ಹಾಕಲು ಆರಂಭಿಸಿದರು. பிசாசு, ಸೈತಾನನು ஃபேஷன், ಫ್ಯಾಷನ್, உலகம் ಲೋಕ எவ்வளவு மோசமாக்கிட்டு பாத்தீங்களா? ಎಷ್ಟೊಂದು ಮೋಸವಾಯ್ತು ನೋಡಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எதை பார்த்ததுனால? ಯಾವ್ದು ನೋಡುತ್ತಿದ್ದರು? எதை பார்த்ததுனால? ಯಾವ್ದು ನೋಡುತ್ತಿದ್ದರು? தேவனை முன்பு நிறுத்தி நோக்கார்கள். ದೇವರನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ನೋಡದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. நீ பூமிக்குரியவன் அல்ல, ಭೂ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, மண்ணானவன் அல்ல. ನೀನು ಮಣ್ಣಾವನದವನಲ್ಲ. மண்ணானவர் எப்படிப்பட்டவரோ ಮಣ್ಣಾಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ಮಣ್ಣಾಗಿ ಇರತಕ್ಕಂಥವರು ಅಂತವರೇ. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿಯೋ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர். ಪರಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಅಂತವರೇ. எதை அறிய வேண்டும்? ಯಾವುದನ್ನು ಅರಿಯಬೇಕು? அவரை அறிய வேண்டும். ಅವನು ಅರಿಯಬೇಕು. அவரை பற்றிய அறிவினாலே ಅವರ ಕುರಿತು நாம் ಜ್ಞಾನವೇ யாராயிடுவோம்? ನಾವು ಯಾರಾಗುತ್ತೇವೆ? நேரம் கடந்து விட்டபடி நான் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದ ಕಾರಣ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எத்தனை நாள் இதை பிரசங்கிக்க சொல்லுகிறாரோ கர்த்தர், அது வரைக்கும் இந்த நீதிமான்கிறதை குறித்து நான் ಎಷ್ಟು ದಿನ ಕರ್ತನು ಪ್ರಸಂಗಿಸಲು ಹೇಳುತ್ತಾರೋ ಅಷ್ಟು ದಿನ ಇದು ನೀತಿವಂತನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ನಾವು ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಬೇಕು. சிலர் இந்த கேம்பஸ் குள்ள தான் கிறிஸ்தவங்க, ಕೆಲವರು ಕ್ಯಾಂಪಸ್ ಒಳಗಡೆ ಮಾತ್ರ ಕ್ರೈಸ್ತರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. இதை விட்டு வெளியே போனா ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರ ಹೋದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯ. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். ತಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರನ್ನು ಇಟ್ಟು நம்முடைய ನೋಡದೆ, குணாதிசயம், ತನ್ನ நம்முடைய ஹேபிட்ஸ், ನಮ್ಮ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ எல்லாமே ಎಲ್ಲವೂ ಕೂಡ சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ஒரு ಸ್ವಾರೂಪ್ಯವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அதை விரும்புகிறீர்களா? ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? அதை விரும்புகிறீர்களா? ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? குருவை தொடரும் சீஷன் ஒவ்வொருவனும் ಗುರುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಶಿಷ್ಯ போல என்ன செய்வார்? ಗುರುವಿನ ಹಾಗೆ
மாறிவிடுவார். ಮಾರ್ಪಡುವನು. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம யாரை போல? ನಾವು ಯಾರ ಹಾಗೆ? நானே அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, ஞாயிற்றுக்கிழமை நாம கேட்டோம் செய்தியே, ಭಾನುವಾರ ಸಂದೇಶ ಕೇಳಿದೆವು. நமக்கு மாதிரி, ನಮಗೆ ಮಾದರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாதிரி தேவன் மலையிலே காண்பித்தது. ಯಾಜಕ ಗೂಡಾರಕ್ಕೆ ಮಾದರಿಯನ್ನು ದೇವರು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತೋರಿಸಿದರು. தேவனுடைய ஆலயத்திற்கு மாதிரி தேவன் எழுதி கொடுத்தது. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಮಾದರಿಯನ್ನು ದೇವರು ಬರೆದು ಕೊಟ್ಟರು. உங்களுக்கும் எனக்கும் மாதிரி, ನಿಮಗೂ ನನಗೂ ಮಾದರಿ, ரோல் மாடல். ನಮಗೆ ಮಾದರಿಯು அவர் மாதிரியை வைத்து போனார். ಅವರು ಮಾದರಿಯನ್ನು ಇಟ್ಟು ಹೋದರು. அவர்தான் மாதிரி. ಅವರೇ ನಮಗೆ ಮಾದರಿ. முழங்கால் படியிடுவோம், ಮೊಣಕಾಲೂರೋಣ, கர்த்தரை கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. அறிகிற அறிவை எனக்கு தாரும். ನಿಮ್ಮ ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ತಿಳುವಳಿಕೆ ನನಗೆ ಕೊಡು. ನನಗೆ ಆ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡು. அறிகிற அறிவை தாரும். ನಿಮ್ಮನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳ ಜ್ಞಾನ ಕೊಡು. அறிவினால் தான் நீதிமான். ನಿಮ್ಮ ಅರಿತುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲಕವೇ ನೀತಿವಂತನು. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. அறிகிற அறிவை எனக்கு தாரும். ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ நீதிமானாய் மாற்றும். ಆ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் கேட்ட இந்த வேதத்தின் ஆழத்துக்காய் உமக்கு ನೀ ஸ்தோத்திரம். ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯವಿದ ಆಳಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீதியின் மேல் பசிதாகத்தை தார். ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿವೆ ಬಾಯಾರಿಕೆ. நீதியை தேட கிருபை செய்யும். ನೀತಿಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಲು ಸಹಾಯ உம்மை ಮಾಡು. அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ நீ ತಿಳುವಳಿಕೆ சொன்ன அந்த வார்த்தையின்படி ನೀನು ಹೇಳಿದ உம்மை அறிகிற அறிவினால் தான் நீதிமான்கள். ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕ ತಿಳುವಳಿಕೆಯೇ அந்த ನೀತಿವಂತನಾಗುತ್ತೇವೆ. அனுபவத்தை எங்களுக்கு ಆ தாரும். ಅನುಭವ ನನಗೆ ಕೊಡು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். ஒரு அறிவிப்பு, ஜெபியுங்கள். சபையில் ஒரு தேவைன்னு சொல்லும்போது நான் சபையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த வீடியோ, யூடியூப், அருமையானவர்களே, ஃபேஸ்புக், இவைகளிலே நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையும் என்ன செய்கிறாங்க? ஒளிபரப்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தேவையான நிறைய கேமரா மற்ற எல்லா காரியங்களும் வாங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டது. அது என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. ஒரு லேப்டாப்பை வைத்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து 12 நாட்கள் அது இருந்தபடினால நேற்று அந்த லேப்டாப் ஹேங் ஆகிடுச்சு. அதை உபயோகப்படுத்த முடியலை. நேற்று சில யூடியூப்பில் கூட சிலர் பார்க்க முடியலன்ட்டு என்ன செய்தாங்க? ஃபோன் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்ய வேண்டும்? வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய விலை கிட்டத்தட்ட 1,70,000 ரூபாய். ஏனென்றால் எடிட்டிங் மற்ற எல்லா காரியங்களும் அதிலே செய்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், சபையிலே தேவை என்று வரும்போது அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கட்டாயமாய் அல்ல, व्यसனமாயும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை வெளியிடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசுவார் என்றால் நீங்கள் இதற்காக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சர்ச் அக்கௌண்ட்டில் அதை கொடுக்கணும் விரும்பினா நோட்டீஸ் போர்டில் சர்ச் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. நீங்கள் அதற்காக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களை, போன வருஷத்தை போலவே இந்த வருஷமும் கேலண்டர் நம்ம ஃப்ரீயாக என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். ஹவுஸ் விசிட்டிங் வரும் பொழுது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், 4 லாங்குவேஜ் அருமையானவர்களே, எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேண்டுமோ அதை நம் வரக்கூடிய அந்த சபையின் மூப்பர்களிடத்தில் நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம். ஹவுஸ் விசிட்டிங் போகிறவங்க கேலண்டர் வந்துவிட்டது, நீங்கள் என்ன செய்யலாம்? எடுத்து செல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்று மீண்டும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.